ஹாய், இன்னைக்கு வீடியோவில் பார்டர் வச்சு ஒரு சிம்பிளான ஃப்ளார் பேட்ச் ஒர்க் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பேட்ச் மேக் பண்ணுறதுக்காக கேன்வாஸில் 4 சைட்ஸும் 10 இன்ச் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. கேன்வாஸ் அன்இவனாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நான் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இந்த பாக்ஸை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப் கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு ஹாஃபை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணணும். அடுத்தது ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோன் ஷேப் மேக் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் ஃபோல்டடாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளார் ஷேப்பை ட்ரா பண்ணுறதுக்கு மேலே டாப்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண 1/2 இன்ச்லேருந்து கீழே 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ செகண்டாக ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கீழே 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். இந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போது மேலே இருக்க பாயிண்ட்டுக்கும் கீழே இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மிட் பாயிண்ட்லேருந்து வெளியே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். அடுத்தது ஃப்ளார் ஷேப் கொண்டு வரதுக்காக ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 2 சைடும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வரைஞ்சிருக்க ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 2 சைட்ஸும் இருக்க இந்த ஃப்ளார் ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே டாப்பில் ஒரு சின்னதாக சர்க்கிள்காக ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணலையும் அந்த ஷேப்பையும் கட் பண்ணிடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மிடில் ரவுண்டாகவும் சைட்ஸில் ஃப்ளார் ஷேப்பும் நமக்கு கிடைக்கும். ஸ்கொயராக இருக்க கேன்வாஸை சர்க்கிளாக கொண்டு வரதுக்காக 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளார் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக 2 சைடும் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு சர்க்கிள் ஷேப் கிடைச்சிரும். இப்போ இதை ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸை சுற்றி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ மார்க் பண்ண 1/2 இன்ச்சை விட்டுட்டு மீதி இருக்க எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த கேன்வாஸோட எட்ஜிலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது அந்த எக்ஸஸ் கிளாத்தை 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபோல்ட் பண்ணி கேன்வாஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்.
இந்த மாதிரி ஸ்டிச்சை கொடுத்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சை நம்ம கொடுக்குறது. இப்போ மீதி இருக்க 1/2 இன்ச்சை கேன்வாஸ் மேலேயே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ குர்த்தாவோட பேக்குக்கு தான் நான் இந்த டிசைன் பண்ண போகிறேன். இப்போ பேக்கோட ராங் சைடில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேன்வாஸோட ரைட் சைடை ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக கேன்வாஸோட மிட் பாயிண்ட்டும் குர்த்தாவோட மிட் பாயிண்ட்டும் சேமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்குக்கு கீழே கரெக்டாக அந்த பேட்ச் டிசைன் வர மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணினதுக்கப்புறம் மிடில் இருக்க அந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா, அந்த கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஸ்லாஷஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி அந்த ஃபேப்ரிக்கை கேன்வாஸ் மேலே ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இதே ப்ரொசீஜரை மீதி இருக்க எல்லா லீஃப்க்கும் நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக கட் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடக்கூடாது. 1/4 இன்ச் விட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக மிடில் இந்த மாதிரி பிடிச்சு கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது சின்ன சின்னதாக ஸ்லாஷஸ் கொடுத்துட்டு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த பேட்ச் ஒர்க்குக்கு கொடுக்க வேண்டிய லீஃப் டிசைனும் அண்ட் சர்க்கிளையும் ரெடி பண்ணிக்கலாம். குர்த்தாவோட பார்டர்லேயே நான் இந்த பேட்சஸை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்டரில் டிசைனையும் பார்த்துக்கோங்க. அதோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக அந்த மிட்டிலேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். லென்த் 2.5 இன்ச் அண்ட் வித் 1/2 இன்ச் மிட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை லீஃப்க்கு இந்த பேட்சஸ் தேவையோ அத்தனை பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பீசஸோட ரைட் சைடை குர்த்தாவோட ராங் சைடில் ப்ளேஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டாப் ஸ்டிச் மாதிரி தான் கொடுக்க போகிறோம்.
இதே மாதிரி எல்லா பீசஸையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த கட் பண்ண பீஸோட ரைட் சைடை குர்த்தாவோட ராங் சைடில் ப்ளேஸ் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுக்கணும். இதே மாதிரி எல்லா பீஸஸையும் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது நமக்கு சூப்பர் அண்ட் சிம்பிளான பேட்ச் ஒர்க் டிசைன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிசைன் லவ் சேவிங் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.